அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான சோதனை மன அழுத்தம், கவலை மற்றும் டிப்ரெஷன் ஆகும். இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கை முறைகள் மாறுகின்றன, எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கின்றன. இதனால் பலர் உள்ளுக்குள் போராடிக்கொண்டே வாழ்கிறார்கள். வெளியில் அவர்கள் சிரித்தாலும் உள்ளத்தில் அவர்கள் உடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? எப்படி நம்முடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் இந்த மன அழுத்தத்திலிருந்து மீட்டெடுக்கலாம் என்பதையே இன்றைய உரையில் நாம பார்க்கப் போகிறோம். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மன அழுத்தம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒருவரின் எண்ணங்கள், உணர்ச்சிகள், நடத்தை அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சில நேரங்களில் அது தவறான ஈர்ப்புகளுக்கும் வழிவகுக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்நிய நபர்களின் மீது ஈர்ப்பு உருவாகும் சூழ்நிலை வந்தால் அது அவர்களின் மனநிலையின் பலவீனத்தை காட்டுகிறது. அந்த நிலைமையில் அவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை முறையை கொடுத்திருக்கிறது. அதில் ஆன்மீக சிகிச்சைகளும் உள்ளன. அவற்றில் ஒன்று குர்ஆன் ஓதுதல். குறிப்பாக சூரத்து நிசா போன்ற சுறாக்களை மனதார ஓதுவது ஒரு பெரிய மருந்தாகும். ஒருவர் தினசரி ஒரு முறை சூரத்து நிசாவை ஓதி தண்ணீரில் ஊதி அதை பாதிக்கப்பட்ட நபருக்கு குடிக்க கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தை சுத்தமாக்குவான். அவர்களுக்கு ஹயா, ஒழுக்கம் மற்றும் அல்லாவின் பயம் ஆகியவற்றை அளிப்பான். இது ஒரு சாதாரண செயல் அல்ல, இது அல்லாவின் வார்த்தைகளின் சக்தி. அதேபோல் இன்று பலர் டிப்ரெஷன், கவலை, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். அவர்கள் சில நேரங்களில் யாரிடமும் தங்கள் வேதனையை பகிர முடியாமல் தனிமையில் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை உடனே வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்கு ஆன்மீக ஆதரவை வழங்க வேண்டும். ஒரு எளிய அமல் என்னவென்றால், அரை கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் குடிக்க ஏற்ற ரோஸ் வாட்டரை சேர்த்து அதன் மீது 7 முறை சூரத்து நிசாவை ஓதி ஊத வேண்டும். பின்னர் அதை அந்த நபருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களின் மனம் அமைதியை அடையும். அவர்களின் கவலை குறையும். கடுமையான மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் மெதுவாக வெளியே வருவார்கள். இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இந்த அமல்கள் அனைத்தும் நம்பிக்கையுடன் செய்யப்பட வேண்டும் என்பதே. வெறும் செயல் மட்டும் போதாது, அல்லாவின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் மட்டுமே குணமாக்குபவன், அவர் மட்டுமே நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவன் என்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டும். மேலும் நாம் நம் சகோதரர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அவர்களுடன் பேச வேண்டும். அவர்களை தனிமையில் விடக்கூடாது. சில நேரங்களில் ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நீங்கள் இதிலிருந்து வெளியே வர முடியும் என்று சொல்ல வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் குர்ஆனுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். தினசரி ஓத வேண்டும். துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். ஏனெனில் மனிதனின் உள்ளத்தை மாற்றக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. அவர் விரும்பினால் ஒரு நொடியிலேயே ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடுவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சமுதாயத்தையும் அனைத்து மனவேதனைகளிலிருந்தும் பாதுகாத்து அமைதியான வாழ்க்கையை அளிப்பானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.